பாருங்கள் இப்போ டேரெக்டாக இவங்க கொடுத்துருக்கதை வச்சு நம்ம இப்போ என்ன எழுத போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, UXX = AUT. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்னா என்னது XX. அப்போ என்ன எழுதிக்கலாம், U of XX எழுதிக்கலாமா, ஈக்குவல் டு இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, T இந்த இருக்குது U of T. அப்போ என்ன எழுதுவோம் 2UT. இதிலேருந்து என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், இதுதான் A சரியா. அப்போ UT பக்கத்தில் என்ன இருக்குது 2 இருக்குது. அப்போ A வேல்யூ என்னது, A = 2. புரிஞ்சுதா, சம்லேருந்து இந்த இதில் உள்ளதை எழுதியாச்சு. ஓகே, U of XX = 2UT. அப்போ ஏவோட வேல்யூ வந்து 2ன்னு எழுதியாச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, H டெல்டா எக்ஸ், K வந்து டெல்டா டி. H டெல்டா எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 1. அப்போ ஹச்சோட வேல்யூ 1, டெல்டா டி வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 1. அப்போ கேவோட வேல்யூவும் 1ன்னு போட்டாச்சு. அடுத்து ஃபார்முலா பாருங்கள், லாம்டா = KAH². அடுத்து கண்டுபிடிங்க, லாம்டா = KAH² லாம்டா கேவோட வேல்யூ என்னது 1 சரியா. ஏவோட வேல்யூ என்னது 2 போட்டாச்சா. H² வேல்யூ என்னது 1². இப்போ என்ன வரும் 1/2. நீங்கள் இதில் அப்ளை பண்ணாலும் 1/2 தான் வரும். ஒருவேளை இந்த K வேல்யூ A வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா லாம்டாவுக்கு பதிலாக 1/2ன்னு அப்ளை பண்ணி செய்வீங்க. சில சம்ஸில் அப்படி கொடுத்துருப்பாங்க, K வேல்யூ கொடுக்காம விட்டுருப்பாங்க. அப்போ K வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காண்டி லாம்டாவுக்கு பதிலாக 1/2லாம் அப்ளை பண்ணுவீங்க.